ஹாய் நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் இன்னொரு புதிய வீடியோவோட சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அவோகிகஹாரா ஜப்பானில் இருக்கிற இந்த காடு உலகத்திலேயே மிகவும் மர்மமான இடங்களில் ஒன்று. சீ ஆஃப் ட்ரீஸ்னு அழைக்கப்படும் இந்த காடு வெளியிலிருந்து பார்க்கும்போது சாதாரணமான இயற்கை சுற்றுலா இடம் மாதிரி தான் தெரியும். ஆனால் இதுக்குள்ளே இருக்கும் கதைகள், சம்பவங்கள், மித், அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்த காட்டை ஒரு லிவிங் மிஸ்ட்ரியாகவே மாற்றிருச்சு. இந்த காடு ஜப்பானோட மவுண்ட் ஃபியூஜி மலையின் வடமேற்கு அடிவாரத்தில் சுமார் 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் பரவி இருக்கு. 1000 வருடங்களுக்கு முன் மவுண்ட் ஃபியூஜி எரிமலை வெடித்தபோது வெளியேறிய எரிமலை குழம்புகள் மேல் இந்த காடு உருவாகியிருக்கு. அதனால தான் இங்கே இருக்கிற நிலம் சாதாரண நிலம் இல்லை, முழுக்க முழுக்க கடினமான லாவா ராக்ஸ் ஆனது. அந்த கருப்பு எரிமலை நிலப்பரப்புக்கு மேலே தான் மரங்கள் வளர்ந்துருக்கும். இதனால தான் இங்கே இருக்கிற மரங்களோட வேர்கள் தரைக்குள்ள ஆழமாக போக முடியலை. அதனால் பல மரங்களோட வேர் மேலேயே சுருண்டிருக்கும். அந்த சுருண்ட வேர், பாசி படர்ந்த பாறைகள், அடர்த்தியான மரங்கள் இதெல்லாம் சேர்ந்து இந்த காட்டுக்கு ஒரு ஹாரர் மூவி லுக்கை கொடுக்கும். ஆனால் இந்த காட்டின் உண்மையான பயம் இதோட அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை, இதோட சைலன்ஸ். பொதுவாக எந்த காட்டுக்குள்ளே போனாலும் பறவைகள் சத்தம், காற்றோட சத்தம், அப்புறம் அங்கே இருக்கிற இன்செக்ட்ஸோட சத்தம் ஏதாவது இருக்கும். ஆனால் அவோகிகஹாரா காட்டுக்குள்ள சில பகுதிகளில் எந்த சத்தமும் உள்ள வராது. ஏன்னா அங்கே இருக்கிற அடர்ந்த காடுகள் அந்த சத்தங்களையும் காற்றையும் பிளாக் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. அதனால் உள்ளே போனவங்களுக்கு உலகத்திலிருந்து ஏதோ கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பல டூரிஸ்ட் சொல்கிறது என்னென்னா, அங்கே சில நிமிஷம் நின்னாலே டைம் ஸ்லோவாகிற மாதிரி ஃபீல் ஆகும்னு. சிலர் அந்த சைலன்ஸை பீஸ்ஃபுல்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் சிலர் அதையே டெரிஃபையிங்னு சொல்கிறாங்க. இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி ஜப்பானில் பழைய காலத்திலிருந்தே நிறைய கதைகள் இருக்குது. ஜாப்பனீஸோட நம்பிக்கைப்படி இந்த காடு யுரை எனப்படும் ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட்ஸோட இடம்னு நம்பப்படுது. யுரைனா திடீர்னு இறந்தவர்கள் அல்லது மனவேதனையோடு இறந்தவர்களின் ஆவி. அந்த ஸ்பிரிட்ஸ் இந்த ஃபாரஸ்டில் அலைந்து திரியும்னு பழைய கதைகள் சொல்லப்படுது. இன்னொரு பழைய மித், பழங்காலத்தில் குடும்பத்துக்கு பாரமாக இருந்த வயதானவர்களை காட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிடுவாங்கன்னு ஒரு கதை இருக்குது. இதுக்கு கிளியரான ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் எதுவும் இல்லை. ஆனால் இந்த கதைகள்லாம் அவோகிகஹாரா காட்டை பற்றி மக்களுக்கு இன்னும் அதிக பயத்தை உருவாக்குச்சு. 1960களில் வெளியான சில ஜாப்பனீஸ் நாவல்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டை சூசைட் லொக்கேஷன்னு போர்ட்ரேட் பண்ணியிருக்கு. அதற்கு பிறகு மீடியா கவரேஜ், மூவிஸ், இன்டர்நெட் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஃபாரஸ்ட்டை சூசைட் ஃபாரஸ்ட்னு உலகம் முழுக்க நம்ப வச்சுது. இந்த விஷயம் ரொம்பவே சென்சிட்டிவானது. பல வருடங்களாக இந்த ஃபாரஸ்டில் சூசைட் சம்பவங்கள் நடந்ததால் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் எக்ஸாக்ட் நம்பர்ஸை பப்ளிக்காக சொல்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதிக பப்ளிசிட்டி கொடுத்தா காப்பி கேட் இன்சிடென்ட்ஸ் அதிகரிக்கும்னு எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. அதனால் இப்போ ஃபாரஸ்ட் இன்சூரன்ஸில் வார்னிங் போர்ட்ஸும் இருக்குது. உங்கள் வாழ்க்கை உங்கள் பெற்றோருக்கு முக்கியம், தனியாக சஃபர் ஆகாதீர்கள், போலீஸ் அல்லது வாலண்டியர்ஸ் கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி மெசேஜஸ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜஸில் எழுதப்பட்டிருக்கும். சில பகுதிகளில் பேட்ரோல் டீம்ஸ் கூட சுற்றி வருவாங்க. சஸ்பீஷியஸாக தனியாக ரொம்ப நேரம் இருக்கிறவங்க கிட்ட போலீஸ் அல்லது வாலண்டியர்ஸ் பேசுவாங்க. ஆனால் இன்டர்நெட்டில் இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி பேசப்படும் விஷயங்கள் இன்னமும் டார்க்கர். பல பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், யூடியூபர்ஸ், எக்ஸ்ப்ளோரர்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் வீடியோஸ் எடுத்திருக்காங்க. சிலர் காம்பஸ் வேலை செய்யணும்னு, சிலர் ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் வீக் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன்ஸ் என்னென்னா, வால்கனிக் லாவா ராக்ஸில் மேக்னெட்டிக் மினரல்ஸாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம். ஆனால் சில கான்ஸ்பிரசி பிலீவர்ஸ் இதையும் சூப்பர் நேச்சுரல் விஷயத்தோட கனெக்ட் பண்ணுறாங்க. பல விசிட்டர்ஸ் சொன்ன இன்னொரு ஸ்ட்ரேஞ்ச் விஷயம் என்னன்னா,
யாரோ பின்னாடி நடந்து வர மாதிரி ஃபீல் ஆகும். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சிலர் ஏதோ விசித்திரமான சவுண்ட்ஸை கேட்டதா சொல்றாங்க. சிலர் நிழல் உருவங்கள் பார்த்ததா சொல்றாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் மற்றும் லோக்கல் அத்தாரிட்டிஸ் இதை சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடர்ந்த காடு, தனிமை, அமைதி, பய உணர்வு இதெல்லாம் சேர்ந்து மனித மூளையில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பெர்செப்ஷனை க்ரியேட் பண்ணும். ஆனால் மிஸ்ட்ரி லவர்ஸ் கிட்ட இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் போதாது. அதனால தான் இன்னைக்கும் அவோக்கிகஹாரா உலகத்தோட மோஸ்ட் ஹாண்டட் ஃபாரஸ்ட் லிஸ்டில் இருக்குது. இந்த ஃபாரஸ்டில் அஃபிஷியலி மார்க்டு ஹைக்கிங் ட்ரையல்ஸ் இருக்குது. டூரிஸ்ட் சேஃபாக அந்த பாதையில் மட்டும் நடக்கலாம். ஆனால் சில அட்வென்ச்சரஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் டீப்பரான பகுதிகளில் போவாங்க. அதனால தான் லோக்கல் அத்தாரிட்டிஸ் மார்க்டு ட்ரையல்ஸை விட்டு வெளியே போகாதீங்கன்னு ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஒரு முறை வழி தவறுனா வெளியே வருவது கஷ்டம். முன்னாடி சில பீப்புள் அவங்க திரும்பி வர வழி தெரிய டேப் மற்றும் ரோப்ஸை கட்டிட்டு உள்ளே போவாங்க. இன்றைக்கும் சில அன்எக்ஸ்பிளைன் டேப்ஸ் ஃபாரஸ்டில் பார்க்க முடியுது. இதுவும் இன்டர்நெட்டில் நிறைய க்ரீப்பி தியரிஸ்க்கு காரணமாச்சு. இந்த ஃபாரஸ்டில் இருக்கும் கேவ்ஸ் கூட ரொம்ப ஃபேமஸ். இந்த கேவ்ஸ்லாம் வருஷம் முழுக்க குளிர்ச்சியாக இருக்கும். சில கேவ்ஸ்குள்ள டெம்பரேச்சர் மிகவும் குறைவாக இருக்கும். அந்த கேவ்ஸ் டார்க்காகவும் சைலண்ட்டாகவும் இருக்கிறதுனால டூரிஸ்ட்க்கு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வின்டர் சீசனில் இந்த ஃபாரஸ்ட் இன்னும் ஸ்கேரியாக மாறும். மேகமூட்டம், குளிர்ந்த காற்று அண்ட் ஸ்னோ இதெல்லாம் சேர்ந்து ஹாரர் மூவி அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணும். பல ஹாரர் மூவிஸ், டாக்குமெண்ட்ரிஸ், அனிமேட் ஸ்டோரிஸ், கேம்ஸில் கூட இந்த ஃபாரஸ்ட்டை இன்ஸ்பிரேஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் கூட இந்த ஃபாரஸ்ட் பற்றி மூவிஸ் வந்திருக்கு. ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னா, ஜாப்பனீஸ் லோக்கல்ஸில் பலர் இந்த ஃபாரஸ்ட்டை நேச்சுரல் டூரிஸ்ட் பிளேஸாக தான் பார்க்குறாங்க. எல்லாருமே அது ஹாண்டட் பிளேஸாக நினைக்கிறது இல்லை. சில ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு இது சொர்க்கம் மாதிரி. அதிகாலை பனி, மரங்களுக்கு இடையிலான சூரிய ஒளி, எரிமலை நிலப்பரப்பு இதெல்லாம் நேச்சர் ஃபோட்டோகிராஃபிக்கு பர்ஃபெக்ட் லொக்கேஷன். ஹைக்கர்ஸ்க்கு இது அட்வென்ச்சர் ஸ்பாட். நேச்சர் லவ்வர்ஸ்க்கு இது பீஸ்ஃபுல் ஃபாரஸ்ட். ஆனால் மிஸ்ட்ரி லவ்வர்ஸ்க்கு இது இன்னும் பதிலளிக்கப்படாத கேள்விகள் நிறைந்த ஒரு இடம். இந்த ஃபாரஸ்ட் உண்மையிலேயே ஹாண்டடா, இல்லை மனிதர்களின் பயமா, இல்லை கற்பனையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னமும் யாருக்கிட்டேயுமே பதில் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. அவோக்கிகஹாரா காட்டுக்குள்ளே போன பலருக்கும் ஒரே ஃபீலிங் தான் வரும். இந்த இடம் சாதாரணமானதில்லை. அந்த அமைதி, முடிவில்லா மரங்கள், கோல்டு அட்மாஸ்பியர், அன்எக்ஸ்பிளைன் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அவோக்கிகஹாராவை உலகத்தின் மிக மர்மமான காடுகளில் ஒன்றாக மாற்றியிருக்கு. இன்றைக்கும் மவுண்ட் ஃபியூஜி அடிவாரத்தில் அமைதியாக இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் மனிதர்களின் கியூரியாசிட்டி, ஃபியர், மித், சைக்காலஜி, பேரனாமல் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இணைச்சி வச்சிருக்கிற ஒரு டார்க் மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஓகே காய்ஸ், இன்னைக்கான வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான மிஸ்ட்ரியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.